ஹாய் செல்லுகுட்டீஸ். ஸோ மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. என்னன்னா, நான் வந்துட்டு மெஹந்தி ஆன்லைன், அதாவது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோடைய பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸ் நான் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறேன். இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோவில் தான், அதாவது வந்துட்டு இன்ஸ்டாகிராமுடைய ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் லைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடத்த போகிறேன். ஸோ நான் தான் கிளாஸ் நடத்த போகிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதாவது நம்ம சேனலில் ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பசங்க, அதுக்கப்புறமா ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா லேடிஸ் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லீவை நீங்க வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லா வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோடைய லிங்க் நான் பின்டு கமெண்ட்லயும் பிளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோடைய ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுக்குறேன். மெஹந்தி கிளாஸ்க்கான சீட்ஸ் எல்லாமே புக் ஆயிட்டு இருக்கு. ஸோ 10 டேஸ்ல நீங்க ஆன்லைன்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே மெஹந்தி கிளாஸ் கத்துக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மட்டுமே போதும். சூப்பரா நீங்க வந்துட்டு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி வரைக்கும் உங்களால போட முடியும். ஸோ இதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த மீதி டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஃபீஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு சேட் பண்ணுங்க. ஸோ நான் வந்துட்டு உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். சரி, ஓகே, இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? ஹாய் செல்லுகுட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் ஒரு மரத்துக்கடியில் இருந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை அதே அப்பா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு அவர் கண் கலங்கிட்டு இருக்காரு. எதுக்காகனா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றாருன்னா ரொம்ப மிஸ் பண்ணல, வீட்டில் தான் கத்திட்டு கிடக்குது நம்ம ஹீரோயின். அந்த குட்டி பாப்பா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கத்திட்டு இருக்கான். எதுக்காகமா அப்பா துணி கூட என் துணியை சேர்த்து கழுவுற, நான் எத்தனை தடவை சொல்றது, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு சொல்ல உடனே அப்பா வந்து, ஏமா நான் உன்னுடைய அப்பா தானமா, என்னமா பிரச்சனைன்னு சொல்ல, இங்க பாருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு உங்ககிட்ட லிப்ஸ்டிக் கேட்டேன், வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க அப்பா உடனே வந்துட்டு வாங்கிட்டு வரமான்னு சொல்ல பொண்ணு இதே மாதிரி தான் சுடுன்னு பேசுவாப்பல இருக்கு. அப்பா இதனால தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து பொண்ணு நம்ம இந்த அளவுக்கு வளர்த்தோம், அப்பா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் நினைக்க, ஸோ ஹீரோயினோட அப்பாவும் நினைக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேருடைய லைஃபும் போது என்னதான் வந்துட்டு அப்பா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு பழைய ட்ரெஸ் பழைய பேக்குன்னு இருந்தாலும் பட் பொண்ணு ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. பொண்ணு கொஞ்சம் ரொம்ப திமிரு பிடிச்சவ தான் போல இருக்கு. அப்பா கிட்ட பேசவே மாட்டேன்றா. ஏன் அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரே ட்ரெயின்ல தான் போறாங்க, ஆனா ஒரே கம்பார்ட்மெண்ட்ல கூட ஏற மாட்டேன்றாங்க. 2 பேருமே பேச மாட்டேன்றாங்க. அப்பாவுடைய முகத்துல நல்லாவே தெரியுது பொண்ணு நம்ம கிட்ட ஒரு தடவையாவது பேசிட மாட்டாளான்னு சொல்லிட்டு அப்பா ஏங்கி பார்க்க, ஆனா பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துடா. ஸ்கூல்ல அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட, இன்னைக்கு நான் ஒரு புது டான்ஸ் கத்துட்டு வந்திருக்கேன்டி, ஆடி காமிக்கிற எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே கீழே விழுந்துற. கரெக்டா நம்ம ஹீரோயினோட கிரஷ் வந்து ஹீரோயினுக்கு கையை கொடுத்து தூக்கி விடுறான். அவ்வளவுதான், நினைச்சு பாருங்களேன், நம்ம கிரஷ் முன்னாடி நம்ம விழுது வாரி எந்திரிச்சோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் தலையில கையை வச்சுக்கிட்டு, ஐயோ போச்சு என் கிரஷ் முன்னாடி இப்படி விழுந்து தொலைஞ்சிட்டேன்னு புலம்பிக்கிட்டே வந்தா. அந்த கிரஷ் பையன் பின்னாடி வந்து, ஸ்கூல்ல ஒரு கான்சர்ட் நடக்க போது, அந்த கான்சர்ட்டை நான் தான் கண்டக்ட் பண்றேன், அதனால நீ நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்டேன், என் கான்சர்ட்ல வந்து ஜாயின் பண்றியான்னு கேட்க ஹீரோயினுக்கா செம்ம குஷி ஆயிடுது. ஐயோ நம்ம கிரஷ் நம்மள பார்த்து கான்சர்ட்டுக்கு வர சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்பா ஆஃபீஸை விட்டு வந்து, என்ன யார் அந்த பையன், எதுக்கு இப்ப நீ வெக்கப்பட்டு இருக்கன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் பேசாம அவங்க மட்டுக்கு போயிட்டு இருக்க. இந்த நேத்து நீ கேட்ட லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில கொடுக்க, ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ஹீரோயினுடைய தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு தாத்தாக்கு ஏதோ உடம்பு சிலப்பல இருக்கு, அதனால ஹீரோயினுடைய அம்மா, நீங்க 2 பேருமே இன்னைக்கு வந்துட்டு டின்னரை முடிச்சுட்டு நீங்க 2 பேருமே வீட்டுக்கு போங்க, நான் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் நாளா இவர் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா கோவம் வந்துடு, ஒரு நிமிஷம் நில்லு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அப்பா கிட்ட ஏன் என்ன உனக்கு மனசு விட்டு எதுவும் பேசணும்னே உனக்கு தோணாதா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட கவனிக்காம திமிர்த்தனமா காதுல ஹெட்போனை மாட்டிட்டு இருக்க. அப்பாவுக்கு கோவம் வந்து ஹெட்போனை கீழே தள்ளி விட்டுட. பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்கப்பா, உங்ககிட்ட நான் பேசி என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாவை திட்ட. அப்பா உடனே, என்ன அந்த காலத்து ஆள் வந்துட்டு சம்பாதிக்கிறதால நீ இந்த அளவுக்கு நல்லபடியா இருக்க, உனக்கு நான் என்னமா குறை வச்சிட்டு இருக்கேன், அப்பா கிட்ட ஒரு தடவையாவது நீ நல்லா பேசுறியாமா, எப்ப பாரு அப்பா கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க, இல்ல பேசவே மாட்டேன்ற, உனக்கு என்னதாமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க. 2 பேருமே வாயை விட்டுறாங்க. என் வாழ்க்கை நீ ஒரு நாள் வாழ்ந்து பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் மாத்தி சொல்ல, அந்த இடத்துக்கு ஒரு தாத்தா, அதாவது நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்து, இந்த மரத்துக்கிட்ட உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த மரம் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கும், ஸோ இந்த மரத்துக்கிட்ட உங்க ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னு சொல்ல, ஆனா ஹீரோயினும் சரி அவங்க அப்பாவும் சரி இதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அவங்க மட்டும் போயிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. 2 பேருமே பேசிக்காம கார்ல வந்துகிட்டு இருக்க. அப்ப 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆப்போசிட்ல ஏதோ ஒரு ட்ரக் ஒன்று இடிக்க வருது. ஹீரோயினுடைய அப்பா எப்படியோ பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் காரை திருப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு கார் ஆப்போசிட்ல வந்து கரெக்டா காரை இடிச்சிடுது. 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச
முடிச்சு அவர் மாட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றாரு, வெளியே வந்து அங்க இருக்கிற வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேச வர அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு அங்க இருக்க கண்ணாடி பாக்குறாரு. பார்த்தோன்னே அவர் செம்மையா ஷாக் ஆகுறாரு. எதுக்கு ஷாக் ஆகுறாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மட்டுக்கும் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அப்பாவும் பொண்ணும் பார்த்துட்டு ஆன்னு கத்திட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. என்னன்னு பார்த்தா நடந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ஹீரோயினுடைய உடம்புல அவங்க அப்பாவுடைய சோலும், அப்பாவுடைய உடம்புல ஹீரோயினோட சோலும் இருக்கு. ஆனா ஹீரோயினுடைய அப்பாவால இதை தாங்கி முடியல. ஐயோ இது கனவாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினுடைய அதாவது அப்பாவுடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால நான் ஹீரோயினுடைய அப்பா இப்படியே நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட போவேன். இப்போ உடனே ஹீரோயினுடைய அப்பா பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டுக்கு முன்னாடி வந்து டே மச்சி என்னை யாரும் தெரியலையாடா, நான் தாடா உன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு சிரிக்காதடா, உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் வேணா கொண்டு வரட்டுமா, நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு அங்க ஒட்ட சவுத்துல உட்காந்துக்கிட்டு தம்மடி போமாடா, திருட்டு தம்மு ஞாபகம் இருக்கா, ஒரு பொண்ணு கூட நீ சைட் அடிச்சல, உன் பொண்டாட்டிக்கு தெரியாம நீ அந்த பொண்ணு கூட கிஸ் கொடுத்தியடா, எனக்கு எல்லாமே தெரியும்டா, நான் தாடா உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கும் டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டர் கடுப்பாயி நர்ஸு கிட்ட முதல்ல இந்த பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போமா, பொண்ணுக்கு ஏதாவது பைத்தியம் கிட்ட பிடிச்சி போச்சான்னு சொல்லிட்டு கத்தி விட, ஹீரோயின் மட்டுக்கும் அவங்க அப்பாவுடைய உடம்புல இருக்காங்களே அவங்க மட்டுக்கும் நார்மலா அங்க நிக்க. ஆனா டாக்டர் பிடிச்சி ரெண்டு பேருமே வெளியே தள்ளி விட்டுடா. இப்போ உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதாவது அப்பா தானே உள்ள இருக்காரு, அவங்க மட்டுக்கும் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஆல்கஹாலை எடுக்க அங்க இருக்க ஆளு பார்த்துன்னு என்ன நீ உங்க அப்பா முன்னாடி வந்துட்டு ஆல்கஹால் எல்லாம் குடிச்சிட்டு இருக்க, நீ என்ன பொம்பளை பிள்ளை மாதிரியே நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளு நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டிட்டு இருக்கா. ஆனா உள்ள இருக்கிறது அப்பா இல்லையா, யோ நான் இல்லையா, அது நான் இல்லையானா அப்படின்னு சொல்ல. ஆனா ரெண்டு பேருமே சேர்த்து பைத்தியன்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஸோ இப்பதான் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம இந்த விஷயத்தை வெளியே சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே பைத்தியம் தான் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே முடிவெடுத்து வீட்டுக்கும் வராங்க. ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டுக்கும் அப்பா உடம்புல இருந்து நார்மலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எப்பயுமே ஹீரோயினுடைய அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பீர் குடிப்பாங்க போல இருக்கு. இதை பார்த்த நம்ம அப்பாவுக்கு வாயெல்லாம் எச்சி ஊறுது. ஆனா பொண்ணு பீர் குடிக்க மாட்டாங்க இல்லையா. இப்ப அப்பா உடம்புல இருக்க பொண்ணு என்ன பண்ணாங்க, பீரையே பார்த்துட்டு இருக்க. இப்போ வந்துட்டு அப்பா உடனே எந்திரிச்சு எனக்கு இன்னைக்கு பீர் குடிக்கணும் போல தோணுதுன்னு சொல்ல அம்மா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே போனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க. ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அந்த கிரஷ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண. இதை பார்த்த ஹீரோயினுடைய அப்பா உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயின் என்ன பண்றாங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே குதிச்சு பெட்ல படுத்துட்டு இருக்க. அம்மா வந்து என்ன பண்றாங்க, அப்படியே அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்க. உள்ளுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் ஐயோ அம்மா கையெடு உலக்க மாதிரி இருக்கு உன் கை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அப்பாவும் பொண்ணு என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே இன்டர்நெட்ல புக்லன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிடா இந்த சோலை வந்துட்டு மறுபடியும் மாத்தி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரு ஐடியாஸும் தோணல, என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்க. அப்பதான் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அந்த மரத்துக்கிட்ட ஏதாவது விஷ் கேட்டா நடக்கும்னு சொன்னார்ல தாத்தா, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. சோ உடனே தாத்தாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த மரத்துக்கிட்ட ஏதாவது விஷ் கேட்டா உண்மையா நடக்குமா தாத்தான்னு சொல்ல, ஆமா கண்டிப்பா நடக்கும், 7 நாளைக்கு அந்த விஷ் இருக்கும், அதுக்கப்புறமா எல்லாம் நார்மல் ஆயிடும், ஆனா அதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, ஓகே ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க தேவையில்ல, 7 நாள் இப்ப நம்ம இந்த மாதிரி தான் இருந்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுனால ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஏன்னா அப்பா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு இந்த இது இருக்கு தெரியுமா, அந்த அருகம்புல் ஜூஸ் எதை தான் குடிப்பாங்க. பொண்ணு எப்பயுமே வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அதாவது கேரட் ஜூஸ் தான் குடிப்பா. ரெண்டு பேருக்குமே காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் அம்மா குடுக்க ரெண்டு பேருமே வந்துட்டு வாயை மூக்க பொத்திக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே முடியவே இல்லை. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா எப்பயும் போல அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா, அதாவது ஹீரோயின் தானே உள்ளுக்குள்ள இருக்கிறது, ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நம்ம அப்பா போறாங்க, ஆபீஸுக்கு ஹீரோயின் போறாங்க. அதாவது உள்ளுக்குள்ள இருக்க சோலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு பேருமே மாறி மாறி எப்படி ஆபீஸ்ல நடந்துக்கணும் எப்படி ஸ்கூல்ல நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இந்த பாவாடை எப்படித்தான் நீ போட்டுட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா என்ன சொல்றாங்க, சரி ஆபீஸ்ல போய் இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போனையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் ரெண்டு பேருமே தனித்தனியா போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான், அதாவது அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அப்பா என்ன பண்றாங்க, இதுதான் ஸ்கூலா எப்பா சின்ன வயசுல வந்தது, இது வேற இந்த பாவாடை எப்ப பார் வந்துட்டு பறந்துகிட்டே இருக்கு காத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா புலம்பிக்கிட்டே ஸ்கூலுக்கு போவேன். இங்க வந்துட்டு ஆபீஸுக்கு வந்து நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இப்போ வெளியே இருக்கிறது அப்பா இல்லையா, அப்பா பார்த்தோன்னே எல்லாரும் மரியாதை கொடுக்க, என்ன எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, சரி நம்ம வேலையை போய் பார்ப்போம்னு சொல்லி இப்போ பார்த்தா அங்க எதுவுமே அவருக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு பேரு லிண்டா. ஸோ இந்த லிண்டா பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா மேல ஒரு கண்ணு பிள்ளை இருக்கு. அவ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்து
சிரிக்க. ஆனா எப்பயுமே ஹீரோயினுடைய அப்பா கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறது ஹீரோயின் இல்லையா, அந்த பொண்ணை பார்த்தோன்னே வாவ் இந்த அக்கா எவ்வளவு சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற சிரிச்சு வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஆடிஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்பா இல்லையா, அப்பா என்ன பண்றாங்க, ஓ இதுதான் நம்ம பொண்ணுடைய கிரஷா, இரு என் பொண்ணு மேலே நீ கிரஷ் வைக்கிற, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாரு, எந்திரிச்சு போயிட்டு பாட்டு பாடுறன்ற பேர்ல கேவலமா எதையோ ஒன்று ரேப் சாங் பாடிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஐயோ என்ன இவ கேவலமா இப்படி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா தான் கை தட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் கஷ்டமாயிடக்கூடாதுன்னு. ஆனா இப்ப கூட அந்த கிரஷ் பையன் இந்த ரேப் சாங்க கூட கேவலமான இருக்க ரேப் சாங்க கூட சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு செலக்டும் பண்ணிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க, அதாவது நம்ம அப்பாவை தான் காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ ஒன்னும் புரியலையே, இவனுங்க வேற என்னென்னமோ சொல்றானுங்களே, மீட்டிங்னு என்ன சாவடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஹீரோயின் இல்லையா, ஹீரோயின் தான் தண்ணி அடிக்க மாட்டாங்க இல்லையா, சோ தண்ணி அடிக்கலாம் எந்திரிச்சு போய் டான்ஸ் ஆடுன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு அப்பா கிட்ட சொல்ல, உள்ளுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தான் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்க மட்டும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. நினைச்சு பாருங்களேன், நார்மலா இருக்க ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு மாதிரி டான்ஸ் ஆடினா அங்க இருக்கவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும், எல்லாருமே பார்த்துட்டு செமையா சிரிக்கிறாங்க, கை தட்டிடுறாங்க. கூடவே சேர்ந்து அந்த டான்ஸ் வீடியோவையும் வாட்ஸ்அப் குரூப்ல அப்லோடும் பண்ணி விட்டுறாங்க. அதுல வந்துட்டு அந்த லிண்டான்ற பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழுக்கு மண்ட தலையன் ஓவரா கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ஹை பொசிஷன்ல இருக்குன்றனால லிண்டாவால எதுவும் சொல்லவும் முடியல. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா உடம்புக்குள்ள ஹீரோயின் தானே இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அந்த வழுக்கு மண்டை பேசுறது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்றாங்க, வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்க அந்த பொண்ணு ஹீரோயினோட அப்பா வந்து சிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் மட்டுக்கு பஸ்ல வர, அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க, என்னது இது அப்பா இவ்வளவு பழைய பேக் வச்சிருக்காரு, முகத்துல கூட வந்துட்டு ரொம்ப ஆயிலினஸா இருக்கு, சுருக்கம்லாம் வேற இவ்வளவு இருக்கு, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இருக்காரு, நல்லாவே இல்லையே, நம்ம மூஞ்சி நமக்கு பாக்கிறதுக்கே கடுப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள இருந்து நினைச்சிட்டு இருக்க. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க, போனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு பண்ணது எல்லாத்தையுமே ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. அப்பா கத்துறாரு, ஐயோ என்ன இந்த மாதிரி டான்ஸ் ஆடி வச்சிருக்கடா, இந்த மாதிரிலாம் டான்ஸே ஆட மாட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்பா இல்லையா, அப்பா வந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி வந்துட்டு கான்சர்ட்ல இப்படி என்னோட கிரஷ் முன்னாடி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கோவம் வருது. ஆனா சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தாத்தா சொன்னாங்க இல்லையா, அதனால ரெண்டு பேருமே பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருக்காங்க. அடுத்த நாள் அப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா அந்த ஸ்கட்டை போட்டுக்கிட்டு அவரால் கம்ஃபர்டபுளா இருக்க முடியலன்னு அவர் மட்டும் ஒரு கடையில போந்து ஒரு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு போவ ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் பாக்குறாங்க. கூடவே சேர்த்து அந்த கிரஷ் பையனும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அப்படியே கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. கிளாஸ்ல மேக்ஸ் நடத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ இப்ப மேக்ஸ் சாரை பார்த்தோன்னே பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேக்ஸ் இதுன்னு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பா படிச்சதோ 1+1 2, ஆனா இங்க நடக்கிறதோ a+b² அப்படின்னு நடக்க அப்பா கடுப்பாயிடுறாரு. ஐயோ என்னடா இந்த மேத்ஸ் இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு படிக்கிற பொண்ணு கிட்ட, ஹே நீங்க நைட்டு வந்து எங்க வீட்டுல வந்து சொல்லி கொடுக்குறியா ப்ளீஸ், எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்ல அந்த பொண்ணு என்னால முடியாதுன்னு சொல்ல உள்ளுக்குள்ள இருக்க நம்ம அப்பா என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து வர வச்சிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அதாவது அப்பா என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போலான்னு பார்க்க இப்ப அந்த லிண்டான்ற பொண்ணு, ஏய் ரொம்ப தேங்க்ஸ், அந்த வழுக்க மாட்டேன் எப்ப பாரு என்ன வந்துட்டு எதையாவது உனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஃபர்ஸ்ட் டைம் நீ ரொம்ப வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்கா நீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து நீ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண, அந்த வழுக்க மாட்டேன் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டான் தெரியுமான்னு சொல்ல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயின் இல்லையா, ஹீரோயின் உடனே என்ன பண்ணாங்க, ஹே உன்னோட நகம்லாம் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு சொல்லுக்கான்னு சொல்லிட்டாங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்றாங்க, பசங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் என்ன பண்றாங்க, நல்லா ஷாப்பிங்லாம் வந்துட்டு பண்ணிட்டு ஷாப்பிங் பேக்லாம் எடுத்துட்டு வர, இதை பார்த்து அம்மா வந்துட்டு செம கடுப்பாயிடுறாங்க. யோ என்னையா பண்ணி வச்சிருக்கா, என்னையா ஒரே நாள்ல இவ்வளவு ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்ல, இப்ப அவரே அறியாம அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயின் தானே, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கையாட்ட அதுல இருந்து ஒரு பொண்ணு கூட கையாட்டுறா பாருங்க. இதை பார்த்துட்டு அம்மா ஏய் அது நம்ம பொண்ணுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா காத்து வரல அதாம்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாதானப்படுத்த. பட் அப்பா செம்மையா கோவப்படுறாங்க, என்ன இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வந்திருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்ல, நீ கூட எதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க ரெண்டு பேருமே மறுபடியும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை ஏன் செலவு பண்ண நீங்க சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஐயா வீட்டுக்கு கூட்டு வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க. அப்பா உடனே நான் நல்லா படிச்சு நாளைக்கு பாரு எப்படி நான் மார்க் வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு எக்ஸாமும் எழுதுறாரு. ஆனா ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 மணி நேரமும் மொத்தமா முடிஞ்சுது. ஐயோ நம்ம பொண்ணு இப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு, ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்குள்ளே உட்காந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு, மீதி இருக்க கொஸ்டின்லாம் எழுதலாம் எப்படிதான் மார்க் வாங்குவா, இத்தனை நாளா இது தெரிஞ்சுக்காம நம்ம வேற அவளை தப்பா நினைச்சிட்டு இருந்தோம், பொண்ணு ரொம்ப பாவம் இல்லைன்னு சொல்ல இங்க வந்துட்டு அப்பா உடம்புக்குள்ள இருக்க பொண்ணு
பொண்ணும் யோசிச்சுட்டு இருக்கா, ஆஃபீஸ்ல என்னடா வரவும் போறவன் எல்லாம் அப்பாவை திட்டிட்டு இருக்காங்க, அப்பா ரொம்ப பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்கா. பொண்ணு கிட்ட வந்துட்டு அதாவது ஹீரோயினுடைய அப்பா கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அந்த லிண்டா கிட்ட நீ ரொம்ப க்ளோஸா இருக்க, அந்த லிண்டா கூட எனக்கும் பேசவையன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வேற வந்துட்டு லவ்வுக்கு மாமா வேலை பார்க்க சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் தான் 2K கிட்ட இல்லையா, உடனே வந்துட்டு இப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணு அப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணு, ஹாட்டினா விடு அம்பா விடு எல்லா பொண்ணுங்களும் மயங்கிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அந்த லிண்டா பொண்ணுக்கும் ஆஃபீஸ்ல இருக்க இன்னொருத்தவனுக்கும் கரெக்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் தான் அதாவது அப்பா உடம்புல இருக்க ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்றாங்க. ரெண்டு பேருமே இப்ப வீட்டுக்கு வந்தா அம்மா இல்ல, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு மறுபடியும் ஊருக்கு போயிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய கிரஷ் நாளைக்கு டேட்டிங் போலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. அப்பா செம்மையா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அப்பா டேட்டிங்லாம் போக கூடாது, நான்லாம் போக மாட்டேன்னு சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்ப மார்க் நல்லா வாங்கு அப்பதான் நான் வந்துட்டு டேட்டிங்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, இப்போ உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து மார்க்கை பாக்குறாங்க. பார்த்தா ஓரளவுக்கு தான் மார்க் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆஃபீஸ்ல அதாவது ஹீரோயினுடைய அப்பா ஆஃபீஸ்ல ஏதோ ப்ராடக்ட் லான்ச் போல இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் லான்ச்சோடைய ஆட் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது பார்த்து நம்ம ஹீரோயினுடைய அம்மா லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா எப்பயுமே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் பேரை மட்டும் சொல்லிட்டு என்னவோ அதை மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயின் இல்லையா, ஹீரோயினுக்கு தான் மேக்கப் பொருள்லாம் ரொம்ப பிடிக்குமே, அவங்க மட்டும் எக்ஸைட் ஆகி ஏகப்பட்ட வந்துட்டு ஆட்ல எல்லாம் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு மார்க்ஸ் கம்மியா வாங்கினா நம்ம அப்பாவை தான் காமிக்கிறாங்க, அதாவது ஹீரோயினை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் வந்துட்டு போய் உங்க அப்பாவை கூட்டிட்டுவான்னு சொல்ல, அப்பா உடனே வந்துட்டு இதுதான் சாக்குன்னு வந்தவொடனே போட்டு அப்பாவை போட்டு 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 அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அங்க இருக்க டீச்சர் சரி விடுங்க விடுங்க சின்ன பொண்ணு தானேன்னு சொல்ல, உடனே வந்துட்டு ரெண்டு பேருமே கத்திக்கிட்டே வெளியே ஓடுறாங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னால முடியலப்பா, உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்த்துட்டு இருக்கேன், கண்டவெல்லாம் வந்து உன்னை திட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்பாவுமே வந்துட்டு ஆமாமா என்னாலையுமே முடியல, இந்த மாதிரி ஸ்கூல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, இருந்தாலும் ரெண்டு பேருமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஜாலியா அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரஷோடைய டேட்டிங் போறதா வந்துட்டு அப்பா சொன்னார் இல்லையா, ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா, அதனால மார்க் கம்மியா வாங்கினதால டேட்டிங்க்கு போகணும். ஸோ இப்போ அப்பாவே என்ன பண்றாரு, பொண்ணுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சீ விட்டுட்டு, அப்பா தயவு செஞ்சு கிரஷ் முன்னாடி மானத்தை வாங்கிடாதப்பா ப்ளீஸ்பான்னு சொல்லிட்டு டேட்டிங்க்கும் அனுப்பி வைக்க. ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் டேட்டிங்க்கும் வராங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிட்டு இருக்க. வெளியே உட்காந்து நம்ம ஹீரோயின் ஐயோ நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அப்பா இருக்காரு, ஆனா நம்ம உடம்பு மட்டும் தானே அங்க இருக்கு, ஐயோ இருக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட் இல்லையா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்பா டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தோடனே நல்லா பஸ்ல பேன்னு தூங்கிட்டு இருக்கா. இப்போ அந்த கிரஷ் பையன் மேலேயே வந்துட்டு அப்பா சாஞ்சி தூங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஐயோ ஐயோ என்ன பண்றது, என் கிரஷ் மேல தூங்குறது நான் தான், ஆனா சோல் வேறையாச்சேன்னு சொல்லிட்டு கதறி கதறி இது பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரஷ் பையன் என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஸ் பண்ண வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த கிரஷ் பையனுடைய கையை பிடிச்சி, நீ தான் என் பொண்ணுடைய வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்பா, உனக்கு என் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்காப்பா, பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டுக்கும் அந்த கிரஷ் பையனுடைய கையை பிடிச்சி வா நம்ம இங்க போலாம் அங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டி ஓடிட்டு இருக்கான். அந்த கிரஷ் பையன் என்னடா இது பொண்ணை டேட் பண்ண வந்தா அப்பங்காரன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், முதல்ல இவங்க கிட்ட இருந்து நம்ம எஸ் ஆகணும்டான்னு சொல்லிட்டு அந்த கிரஷ் பையன் அங்கிருந்து ஓட. இப்ப அப்பா பாக்குறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல, ஐயோ நான் என்ன பண்றது, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேட் தெரியுமா, ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருச்சேன்னு சொல்ல, சரி சரி வா வா உன் மாதிரி ஃபீல் பண்ணாத, முதல்ல இங்க வாயேன், உனக்கு வந்துட்டு நான் உன்னுடைய கிரஷுக்கு டாட்டா சொல்ல வைக்கிறேன், அதுவும் நீயே சொல்லுவ வாயேன்னு சொல்லிட்டு தூரமா வந்துட்டு அந்த கிரஷ் பையன் போயிட்டு இருக்கா. ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அப்பா என்ன சொல்றாரு, ஸோ இந்த மாதிரி கையில போன் வச்சுக்கோ, நீ டாட்டா காமி, தூரத்துல இருக்க அவனுக்கு முகம் தெரியாது, அவனும் உனக்கு டாட்டா காமிப்பான்னு சொல்ல, ஹீரோயினும் அவங்க அப்பா உடம்புல இருந்து டாட்டா சொல்றாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்பா ரொம்ப தேங்க்யூப்பா லவ் யூப்பான்னு சொல்ல, ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட பொண்ணு வாயில இருந்து லவ் யூப்பா தேங்க்யூப்பான்னு சொல்லி கேட்டதை நினைச்சு ஸோ ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினுடைய அப்பா ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் போல இருக்கு. ஸோ அப்பா என்ன பண்றாங்க, இதுதான் ஸ்கிரிப்ட் பேப்பரு, தயவு செஞ்சு இதை படிச்சு மட்டும் நீ சொல்லிடு, மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் சொல்லிடாத, சொதப்பிடாத, இல்லைன்னா என்னோட வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அதாவது ஹீரோயினை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்க. ஹீரோயினுமே வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருக்கிற மாதிரி படிச்சுட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால வந்துட்டு ஸ்கூல்லயும் இருக்க முடியல, அப்பாவால. அப்பா வேற ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்துட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டுற சொல்றாங்க, ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்பாவோட உடம்புக்குள்ள இருக்கிறது ஹீரோயின் தானே. இப்போ காஸ்மெட்டிக்கை பத்தி பேசினோடனே, பட் காஸ்மெட்டிக்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ஆனா வந்துட்டு இதோடைய ப்ராடக்ட்ஸோடைய அந்த காசு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களால காலேஜ் பிள்ளைங்களால எல்லாம் இதெல்லாம் அதிகமா வந்துட்டு வாங்கவே முடியாது தெரியுமா, அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்ட தான் அவங்க கையேந்தி நிக்கணும், அதனால காசை மட்டும் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, அப்பா உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் சொல்ல, பாஸ் உடனே வந்துட்டு கடுப்பாயி, அப்ப நீயே இதுக்கான எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கோப்பா, காஸ்மெட்டிக்கை வந்துட்டு நீயே கம்மியான விலையில தயாரிக்க முடிஞ்சா தயாரின்னு சொல்ல, ஹீரோயின் மட்டுக்கும் சரின்னு சொல்லிட. இப்ப அப்பா வந்து செம்ம திட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்க நம்ம அப்பா வந்து திட்டுறாங்க, ஒருத்தவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி
எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஆபீஸ்ல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்ட, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல அப்படின்னா என்னோட வேலையே போயிடும், என்னோட இத்தனை வருஷம் உழைப்பே போயிடும், அப்புறம் நீ உன்னோட அம்மாவும் ஜோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட ஹீரோயின் அங்கிருந்து, அதாவது அப்பா உடம்புல இருக்க நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து போவேன். இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ இதுக்கு மேல இந்த உடம்புல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா, யோ நான் தான் அவனோட ஃப்ரெண்டு, என்ன நம்பவே மாட்டியா, இங்க பா நீ நானும் சேர்ந்து சின்ன வயசுல ஆடின ஒரு டான்ஸ் நான் வேணா ஆடி காமிக்கிறேன், நம்புறியான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடி காமிக்க டாக்டரும் வந்துட்டு நம்பிடுறாங்க. ஆமாண்டா எப்படா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல, ஹோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சா, சரி என்னதான் இருந்தாலும் உன்னோட பொண்ணை நீ அந்த அளவுக்கு திட்டி இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் போயிட்டு உன்னோட பொண்ணு கிட்ட போய் பேசு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாழ்ந்த காலம் வேற, இப்ப இருக்க பசங்க வாழ்ந்துட்டு இருக்க காலம் வேற, ஃபர்ஸ்ட் நீ போய் உன் பொண்ணு கிட்ட பேசுன்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பொண்ணை போயிட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா உடம்புக்குள்ள இருக்காங்க இல்லையா, சோ கதவை திறக்கவே இல்லை. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, பட் ஓகே அப்பாவுடைய வேலை போயிடுச்சுன்னா சோ வந்துட்டு அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க பாஸ் கிட்ட ஓடி போயிட்டு, பாஸ் நேத்து நான் பேசுனதெல்லாம் வந்துட்டு மனசுல நினைச்சுக்காதீங்க, என்னால ரெஸ்பான்சிபிலிட்டியே ஏத்துக்க முடியாது, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, ஆனா பாஸ்காரன் நேத்து அந்த அளவுக்கு பேசினல நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும், அப்படி இல்லைன்னு உடைய வேலையே போயிடும் சொல்லிட்டு பாஸ் மட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காலில் விழுந்துக்கூடும், அதாவது அப்பா உடம்புல இருக்க நம்ம ஹீரோயின் காலில் விழுந்துக்கூடும். பாஸ் மட்டுக்கு அங்கிருந்து போயிட இப்ப ஹீரோயின் கதறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் சார் நில்லுங்க சார்ன்னு கதறிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஆபீஸ்க்கு தான், அதாவது ஹீரோயின் ஆபீஸ்க்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சு அப்பா ஆபீஸ் பக்கமா சைக்கிள் எடுத்துட்டு ஓடி வராங்க பாருங்க, பாஸுடைய காரும் ஹீரோயின் சைக்கிள் வந்திருப்பாங்க, அது ரெண்டுமே வந்துட்டு மோதி மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. சோ இப்போ வந்துட்டு ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்க அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல செம சீரியஸா இருக்காங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்பா உடம்புக்குள்ள இருந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே மறுபடியும் அப்பாவுடைய போன் எடுத்து பாக்குறாங்க, பார்த்தா கேலரியில ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட போட்டோஸ் தான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க, அப்பா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்திருக்காரு, ஒரு தடவை கூட நம்ம அப்பா கிட்ட நல்லபடியா பேசவே இல்லையே, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப அப்பா உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஒன்னும் உங்களை ஹேட் பண்ணவே இல்லை, ஆக்சுவலி என்னன்னா என்னுடைய வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கல, என்ன நீங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா தானப்பா அப்பா பிள்ளைகளுக்குள்ள நல்லபடியா இருக்கும், அதனால தான்ப்பா உங்களை விட்டு நான் தள்ளி போனேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, சாரிப்பா ப்ளீஸ்ப்பா ஐ லவ் யூப்பா வாங்கப்பான்னு சொல்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த வரம் கொடுக்குற அந்த மரத்துல இருந்து ஒரு இலை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து விழுவ, இவ்வளவு நேரம் ஆம்பளையா படுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே பொண்ணு மாதிரி லைட்டா மாறி தூங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. சோ இப்போ என்ன அர்த்தம்னா ரெண்டு பேருடைய சோலும் மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த 7 நாளைக்கு அப்புறமா. சோ இப்போ ரெண்டு பேருமே பார்த்துட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்தி சொல்ல இப்போ மொத்தமா 7 நாள் வாழ்ந்திருக்காங்க. சோ அப்பாவுடைய வாழ்க்கையை பொண்ணுடைய வாழ்க்கையை அப்பாவும், இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய லைஃப்ல இருக்க கஷ்டம், அதாவது அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா, பொண்ணு எப்படி கஷ்டப்படுறான்னு அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே இப்ப லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு அப்பாவும் பொண்ணு எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த மூவி இதோட முடிக்கிறாங்க. இதுல லவ் ரொமான்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு பியூரான ஒரு லவ், அதாவது அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற பாசத்தை காமிக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவி எல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் மறக்காம சொல்ல லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட வியூஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நீங்க லைக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் மத்தவங்களுக்கு சஜஷன்ல போகும். சோ இதே மாதிரி மூவி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.